வணக்கம் நிகிதா. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக தெரிந்தால் அவ்வாறு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கிடையாது என அரசு எச்சரித்திருக்கிறது. அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கிடையாது எனவும் தமிழ்நாடு அரசானது எச்சரித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கோரியும் அரசு ஊழியர் சங்கத்தினர் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இது மட்டுமில்லாமல் காலி பணியிடங்களை நிரப்புவது, பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது, சரியான ஊதிய உயர்வு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக அரசானது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே தற்பொழுது வரை நிறைவேற்றவில்லை என இவ்விரக்தியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 2025-26 பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கைகள் இடம்பெறும் என நினைத்தனர். ஆனால் அதிலும் தங்களது கோரிக்கைகள் இடம்பெறாமல் காலி பணியிடங்களை நிரப்புவது கூட 4 லட்சம் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு 40,000 காலி பணியிடங்கள் இருப்பதற்கான அறிவிப்பு மட்டுமே வந்திருப்பதாகவும் விரக்தியில் இருந்தனர். இந்த நிலையில் இன்று ஒரு நாள் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக, வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் பணிக்கு வராமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என தமிழக அரசானது எச்சரித்திருக்கிறது. மேலும் மருத்துவ விடுப்பை தவிர சாதாரண விடுப்போ மற்ற விடுப்போ அரசு ஊழியர்கள் எடுக்கக்கூடாது எனவும் காலை 10-15 மணிக்குள் பணிக்கு வராத ஊழியர்களின் விவரங்களை சேகரிக்கவும் தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா.